அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வான் திறந்து தானோடு கச்சை வடப்புரியும் கயலூர் பாதையிலே வச்சி மறந்தாலோ என் கண்ணம்மா பாகமாசம் மாறின அப்படின்றாரா? வேலைக்கு வேறு வேலையே இல்லைம்மா. உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே மனுஷனுடைய உயிர் இருக்குது. எங்கே இருக்குது? உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே மனுஷனுடைய உயிர் அங்கே தான் இருக்குது. அப்போ பலவே இதில் சொல்லியிருக்கிறேன் நான். மனுஷனுக்கு உடம்பெல்லாம் இயங்குது, உணர்வுகள் இருக்குது. இந்த உணர்வுக்கு காரணமாக தன்னுடைய உயிர். தன்னுடைய உயிர் எங்கே இருக்குதுன்னா உச்சிக்கு மேலேயும் உச்சிக்கு கீழேயும் உள்நாக்கு மேலேயும் வெச்ச விளக்கு எரியுதடி. அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை, தண்ணீரும் இல்லை, போக வழியும் இல்லை, சிக்குது வாழைப்பெண்ணேனார் மதுரை வாழைச்சாமி. அப்போது இது வெளியே போக முடியல. அதை எண்ணெய் ஊற்றியும் எரிய வைக்கல, தண்ணி ஊற்றியும் எரிய வைக்கல, தானாக எரிஞ்சுக்கினுக்குது. அந்த தானாக எரியிற வரைக்கும் தான் மனிதன் சுற்றி ஓடி ஆடி பாடி 1000 வீரியங்கள் பேசி விழுந்துடுவான். ஆனால் அந்த விளக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் அவனுடைய ஆட்டம் பாட்டமெல்லாம் நடக்கும். அந்த விளக்கு வெளியே போச்சுன்னா இவன் பொணம்ன்ற பேர் வந்துடும், மனிதன்ற பேர் போய் பொணம்ன்ற பேர் வந்துடும். இதையெல்லாம் மறந்துட்டு இந்த பாழா போன மனிதன் எதையோ தேடின்னு திரியினானே. தான் யார், தான் உயிர் யார், கடவுள் யாருன்னு அறிய முடியாமல் வாழறானே. இவன் எதுக்கு இந்த பூமியில் போடலான்றாருமா. காட்டானை மேலேறி கடற்கருவே போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிவதென்றோ. நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிந்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர காண்பேன்னு அப்படின்பார். இப்போ நீ போகிற ரோட்டில் போயிட்டு ஊன்ற உன்னை பார்த்த உடனே எல்லாம் பயப்படுறான். ரோட்டில் கடையில் இருக்கிறவன், வீட்டில் இருக்கிறவன், ரோட்டில் இருக்கிறவன் எல்லாம். ஆனால் என்னை பார்த்தா யாருன்னா பயப்படுவானா? அது ஏதோ ஒரு சன்னியாசி போதுறான்னு இல்லை. ஆனால் இவ்வளோ மிரட்டின நீ செத்த உடனே காட்டான ஊ மேலே ஏறிக்கின்னு போகுமா. காட்டானா யமனுடைய எருமை ஊ மேலே ஏறிக்கி நீ அத்த சுமந்துக்கின்னு போவியான். ஆனால் என்னை ஊரில் யாருமே மதிக்கலைன்னாங்களும் நான் செத்தேன்னா காட்டான மேலே ஏறிக்கின்னு நான் கண்குளிர இந்த உலகத்தை பார்த்துன்னு போவேண்டான்றார். சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க முன்பாய் என்று நீ சொல்லி உழங்குழந்து நெய் வாய்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழவும் சர்க்கரையிட்டு தித்திக்கும் தெல்லமுதம் என் கண்ணம்மா தின்று கலைப்பாரேனோ அப்படின்றார். இப்போ நான் இங்கே எல்லாருக்கும் உபதேசம் கொடுத்துன்னுக்கிறேன். ஆனால் அந்த உபதேசம் எப்படிப்பட்டதுன்னா முத்து போல் அன்னம் சமைக்கணும். அந்த சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன். ஆனால் இவங்க அதில் போடுறதே இல்லை. ஆனால் அது வெறும் சமையலோடு நிற்கல. அதில் நெய் ஊற்றி அதில் 5 விதமான சுவையும் கலந்து அம்பாளுக்கு ஊட்டுறேன். இதுதான் 2வது பாடம். இந்த அம்பாளுக்கு ஊட்டும்போது அந்த அம்பாள் அதை திகட்டாமல் தின்னணும். தின்னுட்டு களைப்பாருனாங்கன்னா சும்மா இருப்பாங்களா? என்னை ஆதரிச்சிடுவாங்க. அதுக்காக அவர் பதப்பட்டுட்டேன்றார். அம்பாள் சாப்பிட்ற அளவுக்கு நான் பதப்பட்டு இருக்கிறேன். அம்பாள் சாப்பிட்டாலும் நான் என்னை விட மாட்டான், நான் அம்பாளோட கலந்துடுவேன் அப்படின்றார். அதனால சொல்கிறாரு, முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தென்னமுதே தின்று களைப்பாரேனோ அப்படின்றார். வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழத்தின்று தாழைப்பழத்தை விட்டு சாகாமோர் வாய் நோவு எடுத்தாலும் வாழைப்பழத்தை தின்று வாழ்ந்திருந்தால் ஆகாதோ அப்படின்றாரு. இப்போது இதில் என்ன சொல்கிறாரு? வாழைப்பழம் தாழைப்பழம்ன்றார். அது என்ன வாழைப்பழம் தாழைப்பழம்? வாழைப்பழம் சாப்பிட்டா வாய் நோவுன்னா அவன் எவ்வளோ பேர் சோம்பேறியாக இருப்பான் இல்லை? இப்போ நம்மக்கிட்ட அது மாதிரி சோம்பேறிகள் அதிகம். ஏன்னா வாழைப்பழம்ன்றது யோகம், தாழைப்பழம்ன்றது பக்தி. அந்த தாழைப்பழத்தை செய்தாக்கா சாவு வந்துட்டோம்.
அப்போ நான் சாகாமல் இருக்கணும், நான் என்ன பண்ணணும்னா வாய் நோய் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் வாழைப்பழத்தையே சாப்பிட்டுட்டு வாழ்ந்துன்னு இருந்தால் ஆகாதோ அப்படின்றாரு. அந்த வாழறதுக்கு தான் வழி சொல்லி கொடுத்துன்னுக்குறேன் இவன். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், நான் தாழைப்பழத்தை சாப்பிட்றேன், நான் செத்தா கூட பரவாயில்லன்னு சாப்பிட்டோம்னா நம்ம சைடு இருங்கோம், நம்ம என்ன பண்ண முடியும்? பையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன். மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாதோ. அப்போ உண்மையான ஊருக்கு போகிறதுக்கு நான் வழி தேடுறேன். ஆனால் நான் இருந்தது பையூர், தாயினுடைய கர்ப்பத்தை ஊரில் உருவானேன். ஆனால் இந்த உலகம்ன்ற ஊரில் பிறந்து வளர்ந்துக்கினுக்கிறேன். ஆனால் தாய் கர்ப்பமும் போய் இந்த உலகமும் போய் உண்மையான உலகம் ஒன்று இருக்குது. நான் அங்கே போகிறதுக்கு வழி தேடுறேன். ஆனால் எனக்கு இப்போ வழி தெரியல. வழி தெரிஞ்சு நான் அந்த உண்மையான ஊருக்கு போயிட்டேன்னா பையூரும் பாழா போயிடும், பாழூரும் பாழா போயிடும், இந்த உலகமும் பாழா போயிடும், தாய் கர்ப்பமும் பாழா போயிடும். இனிமேல் நான் இன்னொரு கர்ப்பத்தில் போற மாட்டேன் அப்படின்றாருமா. மாமன் மகளடியோ மச்சினியோ நான் அறியேன், காமன் கணையனது காலான் வீடு தேடி மாமன் மகளாகி மச்சினியும் நீ ஆனால் காமன் கணையெல்லாம் என் கண்ணம்மா கண்பிழிக்க வேணாமோ. மாமன் மகன் நடியோ அப்படின்னா யாரை சொல்றவர்? மாமன் மகன் மூலாதாரத்தில் இருக்கிற அம்பால நீ எனக்கு மாமா பொண்ணா இல்லை என் மாமா பொண்ணுக்கு மச்சின்ச்சியா எனக்கு தெரியாது. ஆனால் காமன்ற ஒரு நோய் என்னை வந்து கொல்லுது. இந்த காம நோய் கொல்லாமல் இருக்கணும்னா நீ மாமன் மச்சினியாகவும் இருக்கக்கூடாது, மாமன் மகளாகவும் இருக்கக்கூடாது, தாயாக மாறிடணுன்றாருமாங்க. தாயாக மாறிட்டா அந்த காமன்ற நோய் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறார். என் சான் உடம்படியோ ஏறிண்டு வாழிலே பஞ்சாயக்காரர்கள் பட்டணமும் தானே பஞ்சாயத் பேசுகிறார் அக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மா நிலை கலந்து வாழுரெண்டி அப்படின்றார்ல. இந்த உடம்பு இருக்குது 5 7 அவங்கவுங்க கையில் 7 ஜான் உடம்பு. அந்த 7 ஜான் உடம்புல 5 பேர் சேர்ந்துக்கணும் அட்டுழியம் பண்ணிக்கிறாங்க. எதுவுமே யார் சொன்னாலும் கேட்கறதில்ல. கேட்காத அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க திசையில் அவங்கவுங்க பேசுகிறாங்க. ஆனால் இது 5 பேரும் செத்துட்டாங்கன்னு நீ என்ன பண்ணணும்னா அந்தரத்தை வில்லாக்கணும். அந்தரத்துக்கு நீ போனீன்னா இந்த 5 பேருக்கு இங்கே வேலை இல்லை. இதை சிவவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார். சேவல் 4ன்னு வரும், குஞ்சது 5ன்னு வரும். இந்த சேவல் 4 அப்படின்றது என்ன, குஞ்சது 5 அப்படின்றது என்னன்னா தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த காரணம் வேலை செய்ததால் தான் ஒரு கரு உருவாச்சு. அந்த கரு உருவான பிறகு தான் 5 பஞ்சபூதம் அதில் உருவாச்சு. 5 பஞ்சபூதமாக வந்து பிறந்து தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அப்போது அந்த காரணமும் நம்ம பிறக்கும் கூடவே வந்துச்சு. அப்போ இந்த அந்த காரணம்ன்றது 4 சேவல். குஞ்சது 5ன்னா பின்னாடி பிறந்தது, அது 5 பஞ்சபூதங்கள். இந்த 5 பஞ்சபூதங்கள் என்ன பண்ணுதுன்னா என்னால் தான் நீ இருக்கிறது. இந்த அந்த காரணம் என்ன சொல்லுதுன்னா நான் வரலன்னா நீங்கள் உருவாகவே மாட்டீங்கன்னு இப்படி ஒன்றோட ஒன்று போட்டு அதனால் சொல்கிறாரு, சேவல் 4 குஞ்சது 5 வாறு போன கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே, கூவமான கிழநெறி கூட்டுக்குள்ளே புகுந்த பின் குஞ்சதும் இறந்து போச்சு, சேவல் 5 நாளும் இறந்து போச்சு என்றார். அப்போது இந்த நாதம்ன்றது ஜோதி உபதேசம், நாத உபதேசம், மௌன உபதேசம் என்று உபதேசங்களில் மாறுபட்ட உபதேசங்கள் இருக்குது. இந்த உபதேசங்களில் ஜோதி உபதேசம் கூட பார்க்கும்போது மட்டும்தான் மனசு நிற்கும், மற்ற நேரத்தில் திருப்பி மனம் அலைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த நாதம் வந்துச்சுன்னா மனம் அலைய விடாத கட்டுப்பட்டுட்டோம். சாப்பிடக்கூட முடியாது. சாப்பிட போனால் கூட அந்த ஓசை வந்து உன்னை குத்தும் போது சாப்பாட்டை எடுத்து வச்சுட்டு படுத்துப்பேன். அது மாதிரியானது ஓசை. அப்போ இந்த ஓசைன்ற கிழநறி கூட்டுக்குள்ளே பூந்த உடனே இந்த 5 பஞ்சபூத நினைப்பும் போச்சு, அந்த காரணம் நினைப்பும் போச்சு. அப்போ கூவமான கிழநறி எதுன்னா நாத ஓசை. அப்போது
ஒரு ஆன்மீகவாதி நாதத்தில் ஞானத்தில் போனோம்னா நாதத்தை அனுபவிக்கணும். நாதம்ன்றது தசநாதம், தசவாயு. தசவாயுக்கள் மனிதனுடைய உடம்புல இருக்கிற வரைக்கும் தசநாதமும் இருக்கும். இந்த தசநாதத்தையும் அவன் காதால் கேட்டான்னா தான் அவன் உண்மையான ஞானி. இந்த ஒரு சத்தத்தையும் அவன் கேட்க முடியலன்னு சொன்னால் ஊரில் இருக்கிற சத்தத்தெல்லாம் கேட்டுக்கின்னு இருந்தான்னா அவன் அஞ்ஞானி. இதை தாமா சொல்கிறார் அவர். முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சை மேலேற்றி அத்தை அடக்கி நிலை அடிக்கி நிலை இல்லை, அத்தை அடக்கு நிலை யாருமல்ல வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னு அப்படின்றாரு. சாமியை எப்படி கும்பிடணும்னா ஒரு கூட்டமாக கொடுக்கணும். குழந்தை குட்டி எல்லாரையும் வீட்டில் வர வச்சு ஒரு கும்பல் கூட்டி சாமி கும்பிட்றது, அது சாமி கும்பிட்றது இல்லைடா, அது உன் மனசை கும்பிட்றது. கோயிலுக்கு போகிற ஒரு கூட்டமாக கூடி திருவிழான்னு கும்மால் அடிக்கிற, அதுவும் சாமி கும்பிட்றது இல்லை. அப்படியெல்லாம் சாமியை கும்பிட முடியாது. சாமியை கும்பிடணுன்னா எப்படின்னா நீ ஒண்டியாக இருக்கணும், உன்னுடைய மூச்சு அங்கே அடங்கி போயிருக்கணும். அப்போ பாரு அதனுடைய அழகை அப்படின்றாரு. அதனால சொல்கிறாரு, முத்து முகமடியோ, உன் முகம் அவ்வளோ அழகான முகம்டாது. முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே, உருவ மையத்தில் பாரு. முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ்பரப்பி பஞ்சனையில் மேலிருத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருனே. அப்போது அந்த 10ஆம் இதழ் பரப்பிய அந்த புருவ மையத்தில் அம்பாள் விளக்கு மாதிரி எரிஞ்சு உன் அழகை காட்டுவாடா, அவ்வளோ அழகை. அப்போ உன் மனசு கடவுளோடு கலந்துடும் அப்படின்னு அழுக்கடி சித்தர் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிற இந்த விளக்கெல்லாம் நம்ம பண்ணுற பாடத்தில் ஒன்றும் ஆதாரம் எல்லாமே பாடம் தாம்மா. மகான்கள் சொன்னது பாட்டு மாதிரி இருக்கும். பாட்டு பாடுறதுக்கு அவங்க ஒன்றும் பொழப்பு நடத்த வரல. எல்லாரும் நமக்கு அறிவுரை சொல்லி நமக்கு அதை எப்படிலாம் புரிய வைக்க முடியுமோ ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு விதமாக பேசி அதை புரிய வச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதை மனுஷன் என்ன பண்ணுறான், மாடு கன்று செல்வம் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்திலே வாழ்கின்ற நாளிலே ஓடி காலதூதர் சடுதியாக மோதவே உடல் கிடந்து உயிர் கழன்று உண்மை கண்டும் உணர்கிறேன். நமக்கு முன்னாடி ஒருத்தன் செத்து போனான், ஆனால் பெரிய கோடீஸ்வரன், நிறைய சொத்து சேர்த்து வச்சுக்கிறான். ஆனால் அவனும் செத்து போட்டான். ஆனால் அவன் செத்துதை பார்த்து கூட நான் திருந்தவே இல்லை. சரி, அவன் செத்து போட்டானே, அவன் எத்தனை கோடி இருந்தால் அவனை காப்பாற்ற முடியலையே. அவன் பிள்ளைங்க இருக்குது, சொந்தக்காரங்க தான், மாடு மனை எல்லாமே இருக்குது, இருந்தும் அவனை காப்பாற்ற முடியல. அப்போ யாரால் காப்பாற்ற முடியும் ஒருத்தனா? கடவுளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அந்த கடவுளை இளமையிலேருந்தே வழிபட்டு அதை அடைஞ்சின்னா உனக்கு இந்த யமதூதன்ற பேச்சுக்கு இடம் இல்லைன்றார் செவ்வாய்க்கு. அதை மாதிரி போகணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பேசின்னுக்கிறேன், இவ்வளோ சொல்லின்னுக்கிறேன். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போனால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே கேட்குற வரைக்கும் எல்லாம் கரெக்டு தான், எல்லாம் உண்மை தான் அப்படின்றான். வீட்டுக்கு போனோன்னா இந்த உண்மையை போட்டுட்டு பொய்யக்க தலையில் தூக்கி திடீர்னுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அவன் எடுத்துக்கலாம் போட்டுனாட்டு போகணுமே தவிர அவன் எடுத்துக்கலேன்னு வருத்தப்படுறதோ எடுத்துக்கினான்னு சந்தோஷப்படுறதோ நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு அது தேவையும் இல்லாதது. அப்படிப்பட்ட கடவுள் வழிபாட்டை அறியணும். கடலில் வாழற ஆமை கூட கரை ஏறி முட்டை வைக்குது. ஆனால் அந்த முட்டையை இட்டுட்டு திருப்பி அது கடலில் போயிட்டு அந்த முட்டை மேலேயே நனைப்பு வச்சுங்குது. முட்டை மேலேயே நனைப்பு வைக்கிறதால கரையில் இருந்த முட்டை கடலில் இருந்த ஆமை பொறிக்குது. ஆனால் இந்த மனுஷன் கடவுள் வழிபாடுன்னு கும்பிட்டு அந்த கடவுளை அறியாது இருக்கிறானே, இவனை எவ்வளோ மூடண்டான்றாரு இல்லையா? அந்த நாதத்துக்கு கொழுவி இருக்குது. கொழுவி கூடு கட்டும், குட்டி போடுற தன்மை கிடையாது கொழுவிக்கு. அது கூடு கட்டும் போது எப்படின்னா ஒரு பக்கம் மூடிடும், ஒரு பக்கம் ஓட்ட வச்சுக்கும். அது எங்கேனா சுற்றிட்டு வந்து அந்த கூட்டில் பூந்துக்குச்சுன்னா ஒரு பக்கம் பின்னாடியே தான் வரணும், முன்னாடியே தான் போகணும். அந்த பக்கம் போய் வர முடியாது. ஆனால் அந்த கொழுவிக்கு வயசாகும் போது என்ன பண்ணிட்டோன்னா அது குட்டி போடுற தன்மை இல்லாத இன்னொரு கொழுவியை உண்டாக்கணும். அப்போ என்ன பண்ணும், அந்த கொழுவி எங்கேயாவது போய் சுற்றி அதுக்கு உகந்த புழுவை தூக்கிக்கும். புழுவை தூக்கிக்கின்னு அந்த கூட்டுக்குள்ளே அடைச்சிடும். அடைச்சிடுச்சுன்னா அந்த புழு தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா முன்னாடி கொழுவி இருக்குது, பின்னாடி வழி இல்லை. இதனுடைய முள்ளு இல்லாத குத்தும் போது என்ன பண்ணும், புழுவுக்கு வலிக்கும். சும்மா குத்தாது, ஓசை குத்தும். ஓசை கொடுத்துக்குன்னே குத்தும்.
பறக்கும்போது ஓசை குத்துக்குன்னு வருது. அது மாதிரி ஓசை குத்துக்குன்னே குத்திட்டு இந்த கொண்டுன்னு வந்த கொழுவி செத்து போயிடும். ஆனால் இந்த ஓசையை கேட்டு 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 அந்த புழுவாக இருந்தது கொழுவியாக மாறிடும். ஆனால் சாதாரண புழுவாக இருந்த புழு கொழுவியாக மாறிச்சு. கொழுவியாக இருந்த போது குட்டி போட முடியாத ஒரு புழுவை வந்து கொழுவி ஆக்குது. ஆனால் கடவுளை தனக்குள்ளே வச்சுக்கின்னு இவன் உணராதியே சுற்றுறானே, இவன் எதுக்குடா பிறந்தா பூமியிலன்றான். இப்படி இருக்குது அந்த நாதத்தினுடைய வலிமை. அதை கேட்க கேட்க அந்த கடவுள் வழியில் போயிடுவான். இதை தான் அழகாக அகஸ்தியர் சொல்லுவார். விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதினி அவை. அந்த நாதத்தோடு உன் வாழ்க்கையை பயணம் பார்த்தின்னா நீ ஆரம்பத்தில் இந்த உலகத்துக்கு வரும்போது எப்படி ஜனனமானியோ அப்படி இப்போ ஆயிடுவிடா. அந்த நாதமாக உனக்கு குருவாக போவோம். அதோடு போய் நேர்ந்தால் நீ கடவுளாண்ட எடுத்துட்டு விடுண்டாதுன்றாரு. ஏன்னா நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் கடவுள் எப்படி இருக்கிறாரு, ஓசையும் ஒளியுமா இருக்கிறாருன்ட்டு. அந்த ஓசை அந்த ஒளியில் எடுத்து கலந்துடும். கலந்துட்டா நீ காணாமல் போயிடுவேன். பெரிய அகண்டம் கற்பூரம் கொளுத்துது. பெரிய பெரிய கோயிலுங்களெல்லாம் அகண்டம் வச்சுருக்குறாங்கல்ல, அதில் கற்பூரங்க எரிஞ்சிக்கினே இருக்கும். நீ ஒரு சின்ன கற்பூரம் எடுத்து போய் போட்டுட்டு தோ எரியுது என் கற்பூரம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பெரிய நெருப்பில் அந்த சின்ன கற்பூரம் ஊந்தது தெரியாமையே போயிடும். அதே மாதிரி கடவுள்ன்ற பெரிய தீயில மனுஷன்ற சின்ன தீ போய் அதில் பூந்துக்குச்சுன்னா இந்த எந்த மனுஷனும் தான் காணாத போயிடுவான். அப்போ என்ன ஆகிறான்னா இவனும் கடவுள் ஆயிட்டான். அந்த நிலைக்கு மனிதனை உயர்த்திக்கணும், மற்ற ஜீவராசிகள் உயர முடியாது அப்படின்றதுக்காக தான் கடவுளுடைய மனித படைப்பு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், கண்டதில் போய் பண்ணி பெறல்ற மாதிரி பண்ணிட்டு வரான். இது எப்படின்னாக்கா, இந்த ஒரு குரு இருக்கிறார். அந்த குரு என்ன பண்ணுறாரு, பல சீடர்களை உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு என்ன சொல்கிறாரு, கடைசி காலம் வந்துச்சு குரு. அப்போ குருவுக்கு அவர் மோட்சத்துக்கு போக முடியல. அடுத்த பிறப்பு அவர் பன்னியாக பிறக்கிறாரு. அந்த குரு பிறக்க போகிறாரு. அதனால் சீடங்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, இது மாதிரி நான் மோட்சத்துக்கு போகணுன்னு தான் இவ்வளோ நாள் இருந்தேன். ஆனால் என்னுடைய விதி வந்து இப்போ திருப்பி நான் பன்னியாக பிறக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த பன்னியாக பிறந்தேன்னா சேத்துலேயும் பீலையும் பரலுவேன். நீ என்ன பண்ணுற, சீடங்கிட்ட சொல்கிறாரு, இந்த இடத்துல நான் பிறந்து இருப்பேன், நீ வந்து என்னை குத்திடு, வெட்டிடு, கொன்னுடு, நான் மோட்சத்துக்கு போயிடுவேன்னு சீடங்கிட்ட சொல்லி வச்சார். அதே மாதிரி குரு செத்து போயிட்டாரு. பன்னியாக போய் பிறந்துட்டாரு. பீலையும் பொண்ணாக்கள் சேத்துலையும் பண்ணுங்கிறாரு. சீடன் தேடி போகிறான் அந்த குரு பன்னியை. தேடிக்கின்னு போய் குத்தத்துக்கு கண்டுபிடிச்சிட்டான், இந்த இவர் தான் குரு பன்னி அப்படின்ட்டு. கொல்ல போகும்போது சொல்கிறாரு, அந்த குரு பண்ணி சொல்கிறாரு, வானா வானா என்னை கொல்லாத, அதை விட இது சுகமாக இருக்குது, நான் இங்கேயே இருந்துடுறேன், என்னை கொல்லவானான்றாரு. இந்த மனிதன் பண்ணி மாதிரி பண்ணுறான், உண்மை தெரியாது. அதுக்காக அந்த கதையை சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்குதுமா வாழ்க்கை. சும்மா இல்லை ஞானம்ன்றது. அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு பெரும் பயணம். அது அந்த பயணத்தில் நீ பயணம் பண்ணினா தான் இறைவனை போய் அடைவேன். இந்த உலக பயணம்லாம் உனக்கு ஒன்றும் இல்லை, மண்ணுக்கு தான் போவேன். எத்தனை கோடி வச்சிருந்தாலும் மரணம் தான் நிச்சயம்.